வெல்கம் டு மை சேனல் முகில் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது பூரிக்கு செம காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே தூவறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு டேஸ்ட்டுக்கு, தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இதான் எடுத்து வச்சுக்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஒடச்சக்கடலை பொடி. இது என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம அந்த உடச்சக்கடலை பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உடச்சக்கடலை பவுடர் மிக்ஸை இப்போ இதில் கலந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட். இப்போ இதை நம்ம பூரி கூட சர்வ் பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது கூட நான் புசுன்னு பூரி சுட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். யம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ஹோட்டலில் எப்படி இருக்குமோ உருளைக்கிழங்கு பூரி மசாலா அதே ஸ்டைலில் வந்திருக்கு. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் உடச்சக்கடலை பொடி தான். அதை போட்டால் இந்த டேஸ்ட் நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.